அதாவது நீங்க சொன்ன மாதிரி காட்டுக்கு ராஜா வீட்டுக்கு ராணி வீட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்த சிம்மராசிக்காரங்க பூஜாவாக வாழ வேண்டிய சூழ்நிலை. முதுகலமா வாழ்ந்த சிம்மராசி கும்மாளம் அடிக்க வேண்டிய சிம்மராசி கடைசியில் என்ன வாழ்ற யாருக்கெல்லாம் அக்கறையாக, யாரெல்லாம் உயிராக, யாரெல்லாம் உண்மையிலே நல்லவங்க நினைச்சு நம்பினாங்களோ அவங்க தான் முதுகுல குத்துனாங்க. நம்ம கட்டப்பா எப்படி பாகுபலியை முதுகுல குத்துனாரோ ஸோ அதே மாதிரிதான் சிம்மராசிக்காரங்களை ஸ்ட்ரெயிட் அண்ட் அடிச்சவங்க உருவையா கிடையாது. பின்னாடி இருந்து துரோகத்தால் வீழ்த்த வேண்டிய நிலைமைதான் சிம்மராசிக்கு ஏற்பட்டது. பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா வாழ்க நலமுடன் ஜோதிடர் TJ சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. பொதுவாவே ஒரு பழமொழி உண்டு, குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் இந்த பழமொழியை நம்ம கேட்காம கடந்து போகவே முடியாது. குரு கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா குரு கொட்டி கொட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இதுல டவுட் இருக்கு, நிஜமாவே கொடுப்பாரா, நீங்க சும்மா உருட்டிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. நிஜமாவே குரு கொடுப்பாரா சார்? அதாவது பாத்தீங்கன்னா பொதுவாகவே நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் என்று சொல்லக்கூடிய நபர் யாருன்னா நம்முடைய குரு தான். அவர் முழு சுபர். சில கிரகங்கள் சுபர்னு வாங்குவாங்க, ஆனா அவங்களே பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல பாவியாவும் வருவாங்க, பாவரா முழு பாதி சுபர் பாதி பாவர்பாங்க. ஆனா நம்மளுடைய குரு பகவான் மட்டும் முழு சுபர் அப்படின்னு சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சுப கிரகமான குரு பகவான் தற்போது எந்த ராசிக்குள்ள போக போறான்னா கடகராசிக்குள்ள. அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ராசியே கடகராசி தான். அதனாலதான் குரு அந்த இடத்துல போய் உச்சம் அடைகிறார். இப்ப நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும், நம்ம ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம்னா நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஆனா ஒரு சில சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ள போனோம்னா நமக்கு மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள போட்டா என்ன பண்ணுவோம், போயிட்டு வரவே மனசு இருக்காது, பிரிச்சு பார்க்க தோணாது, வர்றதுக்கு மனசு இருக்காது. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாமோ, இன்னும் ஒரு 2-3 நாள் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாமோ நம்ம நினைப்போம். பாத்தீங்களா, அவங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுப்போம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம். சோ அதே மாதிரிதான் நம்முடைய குரு பகவான் தனக்கு பிடித்த வீடான கடகராசிக்குள்ள உச்ச வீட்டுக்குள்ள போய் பல அன்பர்களுக்கு, அதாவது பல நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பே குரு பயிற்சி மூலமா தான் இருக்கு. கண்டிப்பா சார், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுக்க போறாரு இந்த குரு பகவான். சோ 12 ராசிகளுக்கும் குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்கலாம் சார். அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள் சார். பொதுவாவே நீங்க சிம்ம ராசியா அப்படின்னு கேக்குற எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னப்பா காட்டுல இருக்கிற ராஜா மாதிரி நீங்க அப்படியே கர்ஜனையோட இருப்பீங்க, அப்படியே கம்பீரமா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா சிம்மராசிக்காரர்களை கேட்டாதான் சொல்லுவாங்க, ஏங்க நீங்க வேற கஷ்டத்துல தவழ்ந்துகிட்டு இருக்கீங்க, உட்கார முடியலைங்க, எந்திரிக்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்படி இருக்கு. அதாவது ஒருத்தர் சிரமப்பட்டு இருக்காங்கிறதே சிரிச்சுக்கிட்டு கேட்கிற முதல் விஷயம் தான். சோ பொதுவாகவே ஆமா கண்டிப்பா நீங்க சிரிக்கிறதுக்குன்னு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்க போது நம்ம சொல்ல முடியும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல மன அழுத்தங்கள் பல போராட்டங்களை கடந்து வந்துட்டாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சனி பகவான் கும்பராசில இருந்து ஒரு 2.5 வருஷம் அவர் பார்வையால பார்த்து பாடா படுத்தி எடுத்துட்டாரு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி காட்டுக்கு ராஜா வீட்டுக்கு ராணி வீட்டுக்கு ராஜா அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்த சிம்ம ராசிக்காரங்க பூஜாவாக வாழ வேண்டிய சூழ்நிலை. குதூகலமா வாழ்ந்த சிம்ம ராசி கும்மாளம் அடிக்க வேண்டிய சிம்ம ராசி கடைசியில் என்ன வாழ்றோம் எதுக்காண்டி வாழ்றோங்கிற ஒரு வாழ்க்கையில ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில வாழ்ந்தாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சனி பகவான் கடந்து போயிட்டாலும் 8ஆம் இடத்துக்கு போயிட்டாலும் மறைவு ஸ்தானத்துக்கு போயிட்டாலும் கேது உள்ள வந்துட்டாரு. இந்த 2025 ஜூன் மாசம் மே மாசத்துல வச்சுக்கோங்களேன், ஜூன் கூட இருக்கல, மே மாசத்துல இருந்து சிம்ம ராசிக்காரங்க நிறைய சிரமப்படுறாங்க. மனசுக்குள்ள கேது பகவான் மூலமாக மிகப்பெரிய அழுத்தம். அதாவது குடும்ப வாழ்க்கைனா என்ன, குடும்ப உறவுனா என்ன, தான் வாழ்ற வாழ்க்கை தனிமையான வாழ்க்கையாவே போயிருமோ அப்படிங்கிற நிலைமைனா சிம்மராசி என்பவர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் போராட்டம், அதுக்கு பஞ்சமே கிடையாதுங்கிற மாதிரி அவங்க லைஃப்ல இருந்துச்சு. ஸோ இந்த நிலை அவங்களுக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. இவங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி மற்றும் 8ஆம் இடத்த அதிபதியான நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ ஒரு பக்கம் 8க்குரிய 12ல மறைவது மிகப்பெரிய யோகம் சொல்லுவோம். ஸோ அந்த யோகத்தை குரு பகவான் உறுதியா நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு தன்னுடைய சுப பார்வை மூலமாக சிறப்பான விஷயங்களை சிரமம் இல்லாமல் சிறப்பாக செய்து கொடுக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாகும். கண்டிப்பா சார். அம்மா வழி உறவுகள் எல்லாம் எப்படி இருக்க போகுது சிம்மராசிக்கு? அதாவது அம்மா மேல அதிக பாசம், அளவு கடந்த அன்பு,
அதிகமான அக்கறை வைக்கக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. சோ இப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பவர்களுக்கு அம்மாவுடைய பாசம் கிடைத்ததான்னா ரொம்ப அபூர்வம். அம்மாவுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய கஷ்டம். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு தன்னுடைய அம்மாவுடைய ஆரோக்கியத்துக்காக லேக்ஸ் கணக்குல செலவிச்சிட்டாங்க. ஏன்னா அம்மா மேல உயிரே வச்சுக்கலாம், பணங்கிறது என்னைக்குமே பார்க்க மாட்டாங்க, பெரிய விஷயமே கிடையாது. எல்லாருக்குமே பெரிய விஷயம் கிடையாது, சிம்ம ராசிக்காரங்களும் அது பெரிய விஷயமே கிடையாது. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை நிறைய கடன் வாங்கிட்டாங்க தன்னுடைய அம்மாக்காண்டி, தன்னுடைய உறவுகளுக்காக, தன்னை நம்பி வந்த நண்பர்களுக்காக, எல்லாருக்காகவும் கடன் வாங்கிட்டு கஷ்டப்படக்கூடிய நபர்கள் தான் நம்மளுடைய சிம்ம ராசிக்காரங்க. இப்ப உள்ள காலகட்டங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் இவங்களுடைய சுகஸ்தானம் வலிமை பெறுது. ஏன்னா இவங்களுடைய 4ஆம் இடத்தை குருபவன் பார்க்கறதுனால அம்மாவுடைய ஆரோக்கியம் சிறப்படையும். அம்மாவுடைய உறவு இனிமேதான் அதிகமான உறவாக, பாசமான உறவாக செயல்படக்கூடிய பாக்கியம். சந்தோஷம் இல்லாத நிலையில இருக்கக்கூடிய சிம்மராசியாக சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. கண்டிப்பா சார். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பா. 4ஆம் இடம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா தாயாஸ்தானம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், இந்த 3மே அவங்களுக்கு சிறப்பா இருக்க போது. வண்டி வாங்க ஆசைப்படுறவங்க, இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு உறுதியாக அவங்களுக்கு பிடித்தமான வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய பாக்கியம் உண்டு. சொந்த வீடு கட்டக்கூடிய அல்லது சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு பகவானுடைய 5ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய 4ஆம் இடம் பலம் பெறுவதனால உறுதியாக மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது நிலையாயி. கண்டிப்பா சார். இந்த கடன் சுமைகள் எல்லாம் இப்ப குறையுமா சார்? எப்படி இருக்கு சிம்மராசிக்காரங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களுக்காக வாங்கின கடன் 10%, இவங்க பிறருக்காக வாங்கி கொடுத்த சதவீதம் 80%. சோ அதுல இவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க வாங்கி கொடுத்தவங்க டாடா காட்டு போயிட்டாங்க, வாங்கினவங்க இவங்ககிட்ட வாங்கினவங்க டாடா வாங்கிட்டு போயிட்டாங்க. சோ ஆனா இவங்கதான் கொடுத்த வாங்க காப்பாத்தணும், நீதி நேர்மைன்னு கரெக்டா இருப்பாங்களே. அது ஏதாவது அடி வாங்கினாலும் பரவாயில்ல, ராஜா மாதிரி தான் வாழ்வேன்னு வாழக்கூடியவங்க. அப்ப இவங்ககிட்ட ஆட்டைய போட நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை கடன் பிரச்சனை மீண்டு வரப்போறாங்க. நிறைய பிரச்சனையை சந்திச்சு கொண்டு இருக்கிற நம்முடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறுதியாக ஒவ்வொரு பிரச்சனையும் சரியாகவும் கடன் பிரச்சனை மீண்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அழுத்தங்கள். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு ராசியில கேது இருக்கனாலதான் மன அழுத்தமே ஹெல்த்ல நிறைய பிரச்சனை கொடுக்கும். எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம எந்த டாக்டரை பார்த்தா சரி, ரொம்ப டிஸ்டர்ப் ஆறீங்களா, ரொம்ப போராடுறீங்களா, எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கீங்களா கேள்வி கேட்பாங்க. காரணம் என்னன்னா மனம்தான் ஆரோக்கியத்தை வழி நடத்தும். சோ அப்ப இவங்க மனசு ஒரு நிலை பட முடியல. கேது ராசியில இருக்கனால இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா, அது சரியா இது சரியா நினைச்சு போராடினாங்க. சோ இந்த போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சிறப்பை தரக்கூடிய பாக்கியம். கண்டிப்பா சார். 3வது நபர்கள் கிட்ட போயிட்டு இவங்க ஏதாவது உதவி பண்றதுனால அவங்க மூலியமா இவங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்குகள் வர வாய்ப்புகள் இருக்கா சார்? கடந்த காலங்களும் வந்துருச்சு, இனிமே வராது. ஏன்னா இவங்க யாருக்கெல்லாம் அக்கறையாக, யாரெல்லாம் உயிர்க்குயிராக, யாரெல்லாம் உண்மையிலே நல்லவங்க நினைச்சு நம்பினாங்களோ அவங்கதான் முதுகுல குத்துனாங்க. நம்ம கட்டப்பா எப்படி பாகுபலிய முதுகுல குத்துனாரோ சோ அதே மாதிரிதான் சிம்ம ராசிக்காரங்களை ஸ்ட்ரெயிட்டன் அடிச்சவங்க ஒரு ரூபாயா கிடையாது. ஸ்ட்ரெயிட்டன்னு தப்ப கேட்டவங்க யாருமே கிடையாது. பின்னாடி துரோகத்தால் வீழ்த்த வேண்டிய நிலைமைதான் சிம்மராசிக்கு ஏற்பட்டது. சோ அந்த கட்டப்பா எப்படி பாகுபலியை குத்துனாரோ அதே மாதிரிதான் கடந்த காலங்களில் ஒரு 3 வருடத்துல சிம்மராசிக்காரங்க நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டாங்க. செய்யாத குற்றங்களை செய்த மாதிரி இவங்களை சித்தரிச்சு மாட்டி விட்டவங்களும் நிறைய பேர். சோ அந்த நிலையிலிருந்து மாறி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுல நானா போய் மாட்டிக்கிட்டேன், என்னை வாண்டடா ஏத்தி விட்டாங்க, நான் கடைசியில நம்பி ஏமாந்தேன்னு சொல்லி நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க எல்லா விதமான துரோகத்திலிருந்தும் எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் மீண்டு ஒரு மிகப்பெரிய அமோகமான வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா உண்டு. கண்டிப்பா சார். இப்போ இந்த சிம்மராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு பண்ணலாம்? நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா பொதுவாகவே அவங்க ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை வழிபாடு செய்யும் போது அமர்க்கரமான ஒரு வாழ்க்கை, அமோகமான ஒரு வாழ்க்கை ஆண்டாளுடைய ஆசீர்வாதம் மூலமாக அகிலத்தில் உள்ள எல்லா உலகத்தில் உள்ள சிம்மராசிக்காரங்க சிறப்பா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. மிக வெற்றி பெறக்கூடிய ராசியில சிம்மராசி ஒன்றாக இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது. கண்டிப்பா சார்.